வணக்கம். இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் பாத்திமா ஃபஸ்னா. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமலாக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை, நீதியே தேவை, சர்வதேச தலையீடு தேவை எனவும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காணாமல் போன தமது உறவினர்களுடைய படங்களை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அத்துடன் OMP அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிதி தேவை இல்லை எனவும் சர்வதேச ரீதியிலான விசாரணையும் தமது காணாமல் போன உறவினர்களுடைய முடிவுமே தமக்கு தேவையான ஒன்று எனவும் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்ததாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் தினத்தினை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையிட்டி விகாரையில் நடைபெற்று வரும் நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதியிற்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்துள்ளனர். அதனை அவதானித்த போலீசார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் இப்போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை கடலுக்கு சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்காக இந்தியாவின் உதவியும் கோரப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் ராடார் கண்காணிப்பு மூலம் உள்ளூர் கடற்பரப்பில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மீனவர்கள் கண்டறியப்படாததால் இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடற்பரப்பிலும் தேடுவதற்கான அனுமதி மற்றும் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் சர்வதேச கடற்பரப்பிலும் தேடுதல் மேற்கொள்ள தனியார் படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை உயர்த்தியதைத் தொடர்ந்து அதற்கு இணையாக லங்கா IOC மற்றும் சினோபெக் ஆகிய தனியார் எரிபொருள் நிறுவனங்களும் தங்களது எரிபொருள் விலைகளை நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் உயர்த்தியுள்ளன. இவ்விலை மாற்றத்தின் போது சினோபெக் நிறுவனம் தனது சூப்பர் டீசல் விலையில் மாத்திரம் எவ்வித மாற்றமும் செய்யவில்லை. அந்நிறுவனம் தற்போது 1 லிட்டர் சூப்பர் டீசலை 600 ரூபாய் என்ற விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றது. புதிய விலை அறிவிப்பின்படி இதுவரை 410 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 24 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 434 ரூபாயாகும். அதேபோல் இதுவரை 470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய சந்தை விலை 495 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க படைகள் இடையிலான போர் மோதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இரு தரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் தொடர்ந்து அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான விவகாரங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்து வருகின்றது. இருப்பினும் இரு நாடுகளுக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈரான்
தொடர்பில் அமெரிக்கா புதிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானுடன் சட்டவிரோத எண்ணெய் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி தயாரிப்புகளை வர்த்தகம் செய்யும் எந்தவொரு நிறுவனத்தின் மீதும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் பாயும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஈரானின் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களை கொண்டு சென்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான 8 கப்பல்கள் முடக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே சமயம் ஈரானின் கச்சா எண்ணெய் சேமித்து விற்பனை செய்து வந்த ஹாங்காங் நிறுவனம் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது. பிரித்தானியாவில் 80 வயது முதியவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் கார்ன்வால் ஹெல்சன் அருகே உள்ள ஆஷ்டன் பகுதியில் 80 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டார். இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் இந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக டேவோ மற்றும் கார்ன்வால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த நிலையில் கிடந்த மூதாட்டியின் உடலை கண்டெடுத்தனர். விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் பென்சான்ஸ் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். மேலும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு தற்போது முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.